வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நேத்து நைட்டே ரிட்டர்ன் வீட்டை போர்க்களம் ஆக்கிட்டாங்க போலயே. நைட்டானா வீட்டை போர்க்களம் ஆக்குறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க ப்ரோ. அந்த வகையில இதுக்கு காரணமும் பிக் பாஸ் தான். ஓகேவா? பிக் பாஸ் சும்மா இல்லாம உன்ன ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிடாப்ல. அந்த வகையில நேத்துக்கான எபிசோட் நீங்களே பார்த்திருப்பீங்க. எபிசோடோட லாஸ்ட்ல இவங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. என்னன்னா, அப்புறம் விக்ரமே நல்லா பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க போல, வீட்டுக்குள்ள அந்த சாண்ட்ரா திவ்யா இந்த ரெண்டு பேரும் வீட்டு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜெயில அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ல வராருன்னா, அவங்க ரெண்டு பேரும் வீட்டு வேலையை முடிச்சிட்டு தான் ஜெயிலுக்கு போகணும். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, காலையில விடிஞ்சாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் இந்த வீட்டு வேலையை முடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இவங்க சும்மா இருப்பாங்களா? நைட்டு ஃபுல்லா வச்சு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. நைட்டு ஃபுல்லா சம்பவம் தான் ப்ரோ. வீடு மொத்தமா ஒரு மாதிரி சம்பவம் ஆயிட்டு, இதுல ஸ்டார்டிங்ல நம்ம சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டை பெருக்கிறவங்க பேர்ல ஒரு மாதிரி படுத்து உருண்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில அப்பப்போ விஜே பாரு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி ஏத்தி வர விட்டுட்டு இருந்தாங்க. இங்க தான் இன்னொரு சம்பவம் வேற வெடிச்சிச்சு. என்னன்னா, நம்ம அக்கா வந்து புதுசா ஒரு டிராமாவை கையில் எடுத்தாங்க. திவ்யா அவர்கள் ஒரு டிராமாவை கையில் எடுத்து அந்த டிராமா மூலமா பயங்கரமா ஸ்கோர் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த டிராமா சக்சஸ் ஆயிட்டு, பட் ஸ்கோர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கான பிளான் வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா பச்சையா டிராமா பண்றாங்க ப்ரோ. பச்சையா டிராமா பண்றாங்க அப்படிங்கறத உண்மை. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நேத்து நைட் பிக் பாஸ் அப்படி சொன்னதுக்கு அப்புறமே சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டாங்க. தூங்க கூடாது, எப்படி தூங்கக்கூடாது, உட்காந்து வேலை பார்த்துட்டே இருப்போம், விடிய வேலை பார்ப்போம், எல்லா ரூம்குள்ள போய் வேலை பார்ப்போம், யாரையுமே தூங்க விடக்கூடாது, வச்சு சம்பவம் செய்யறேன்னு சொல்லிட்டு உட்காந்து பெருக்கிறாங்க. இந்த டீலக்ஸ் ரூமை மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் பெருக்கிருக்காங்க. பட் 1.5 மணி நேரம் பெருக்கி முடிக்கல. வேணுக்குனே தேய்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க. இதுல விக்ரம் தூங்க போக முடியாது. ஏன்னா அவர் வந்து மேற்பார்வை பார்க்கணும். இவங்க எல்லாம் வேலை பார்த்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கவனிச்சுட்டு வேலை பார்த்து முடிச்சோன்னு எஃப்ஜே கிட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஜெயில அடைக்கணும். ஓகேவா? அப்ப விக்ரம் தூங்க முடியாம அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் வேணும்னு சொல்லி பெருக்கிறேன்னு சொல்லிட்டு பெருக்கிக்கிட்டே இருக்காங்க. இதுல கொஞ்சம் பார்க்க ஃபன்னா இருந்தாலும் ஒரு சைடு பார்க்கும்போது கொஞ்சம் வெறுப்பாவும் இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் மதிச்ச மாதிரியே இல்ல. எனக்கு அதுதான் வெறுப்பு. மத்தபடி இவங்க வீட்டுக்குள்ள விக்ரம போட்டு கொலையா கொள்றலாம் எனக்கு மேட்டரே கிடையாது. பச்ச அட்டிங்க கண்டென்ட் தான் எங்களுக்கு. ஆனா பிக் பாஸ் மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கறத கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா இது பிக் பாஸ் போட்ட ரூல் தானே. இதே வேற யாரா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? காலையில எல்லா வேலையும் பார்த்து சாயங்காலமே வீட்டை கிட்ட எல்லாம் பெருக்கி எடுத்து அழகா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. பட் அது பெருசா கண்டென்ட் மாறி இருக்காது. ஆனா இவங்க கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே, அதை ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் பண்ணிட்டு பிக் பாஸ்க்கான மரியாதை கொடுக்கலாம்ல. ஏன்னா இவங்க பண்றது கண்டென்ட்டாவே இருந்தாலும் பிக் பாஸ்க்கான மரியாதை அப்படிங்கிறது அங்க அடி வாங்கிட்டு இருக்குது. அப்ப நைட்டு ஃபுல்லா வச்சு இந்த தரையை போட்டு பெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உருண்டு எல்லாம் பெருக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்க கொஞ்சம் ஃபன்னாவே இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா சாண்ட்ரா படுத்து கிடந்து இப்படி பெருக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் பார்த்தா திவ்யா கிடந்து இப்படி பெருக்கிட்டு இருக்காங்க. பாட்டு பாடி பயங்கர வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல விக்ரம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவனால முடியல. நான் விக்ரம பொறுத்தவரை டெய்லி சீக்கிரமா தூக்கிடுவாப்ல. அவர் முடியாம இப்படி அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காப்ல. இதுதான் கரெக்டான நேரம் சொல்லிட்டு சாண்ட்ராவும் திவ்யாவும் பெருக்கிறங்க பேர்ல பெருக்கிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு சும்மா அங்கமா சுத்திட்டு இருங்க பெருக்குவாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. இங்க தான் விஜே பார் வந்து ஒரு விஷயத்தை பண்றாங்க. என்னன்னா, சாண்ட்ரா கிட்ட போயிட்டு சூப்பர்க்கா, இது ஒரு நேரம் கலக்கு விட்டுறாதக்கா, இன்னைக்கு ஃபுல்லா ஒன் நேரம் தான் வச்சு சம்பவம் செய்க்கான்னு சொல்லிட்டு விஜே பார் நல்லா ஏத்தி விட்டுட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. விக்ரம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிடுவான். இன்னைக்கு நீங்க அடிக்கிற அடியில தூங்க கூடாது, நீங்க உங்க நேரம் நீங்க வச்சு சம்பவம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க. ஏத்தி விட்டோன்னே இவங்க சும்மா இருப்பாங்களா? வேணும்னு சொல்லிட்டு பெருக்காம அங்க எங்கமா சுத்திட்டு இருக்காங்க. இங்க தான் ஒரு டிராமா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இங்க தான் ஒரு டிராமா ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, விக்ரம் வந்து பெருக்க சொல்றாரு. ஏன்னா ரொம்ப நேரமா சும்மா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப பெருக்க சொல்றாரு. இங்க திவ்யா என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து கன்ஃபர்ஷன் ரூம் போகணும், எனக்கு வந்து இப்ப டாக்டரை பார்க்கணும், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு திவ்யா இங்க ஒரு கண்டென்ட் கையில் எடுக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் எனக்கு தெரியல போறேன். ஏன்னா சூப்பரா பெருக்கிட்டு இருந்தாங்க, ஜாலியா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா வாண்டடா அந்த வேலையில இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் டாக்டரை பார்க்கணும், எனக்கு இப்பவே கன்ஃபர்ஷன் ரூம் போகணும்னு சொல்லிட்டு வாண்டடா அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. பிக் பாஸ் இவங்களுக்கு ஏத்த மாதிரி வேனுக்குனே கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிடுறாரு. போயிட்டு வந்த நம்ம திவ்யா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டோலோ மாத்திரையோ இல்ல பாராசிட்டமால் ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரை வாங்கிட்டு வெளியே வராங்கப்பா. வெளியே வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்த கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. மாத்திரை வாங்கியாச்சுல, சரி இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் காஃபி போட போறேன்னு சொல்லி நிற்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ காஃபி போட்டு குடிக்கணுங்க, காஃபி குடிச்சு அவனை டீ குடிச்சாதான் என் மண்டை ஓடன்னு சொல்லிட்டு அக்கா வந்து டீ போட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. டீ போடுறதுக்கு பால் வேணும். அக்கா என்ன பண்றாங்கன்னா, பால் எடுக்க போறேன், நான் பால் எடுத்து டீ போட போறேன்னு சொல்றாங்க. இங்கே தான் கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளவு நேரம் விக்ரம போட்டு வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்களே, செஞ்சுட்டு அக்கா
இந்த ஒரு சாக்கா வச்சு ஒரு டீயை குடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து டீ போட போறேன்னு வந்து நிக்கிறாங்க. அப்ப எஃப்ஜே அந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, டீ எல்லாம் போட முடியாது, வேணா பிளாக் டீ போட்டு குடிச்சுக்கோங்க, பால் தர முடியாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பிளான் பண்ணி கிச்சன் டீமை பொறுத்தவரைக்கு காலையில் ஒரு தடவை பால் கொடுப்போம், சாயங்காலம் ஒரு தடவை பால் கொடுப்போம்னு சொல்லிட்டு இவங்க தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாலை பொறுத்தவரைக்கு இவங்களுக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி பிளான் போட்டு தான் வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா சீசன்லுமே இந்த பால் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவாக தான் இருக்கும், அளவாக தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இவங்களும் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம திவ்யா என்ன பண்றாங்கன்னா, திவ்யா ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிருக்காது, பட் திவ்யா தான் இந்த பிரச்சனை பெருசாக்குனது. திவ்யா நார்மலா எஃப்ஜே கிட்ட கேட்டிருக்கலாம், டே எனக்கு பால் வேணும்டா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி சாப்பிடல, நான் ஒரு மாதிரி எனக்கு வாமிட்டிங்லாம் வருது, எனக்கு கொஞ்சம் பால் குடுறான்னு சொல்லிட்டு நார்மலா கேட்டிருந்தா கூட ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கொடுத்துருப்பான். பட் அக்கா அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, கண்டென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு பால் வேணும், நான் போட்டு குடிப்பேன், எனக்கு பால் இல்லாம செட் ஆகுது, நான் கண்டிப்பா போட்டு குடிப்பேன்டா, நீ பால் தரலன்னா என்ன, நான் எடுத்து போட்டு குடிப்பேன்னு சொல்லிட்டு அக்கா அங்க ஒரு வார்த்தையை விடுறாங்க. நல்லா ஒன்று கேட்டுக்கணும், அக்கா தான் அங்கே ஒரு வார்த்தையை விடுறாங்க, நீ எனக்கு கொடுக்கலனா நான் பாலை எடுத்து போட்டு குடிப்பேன், எனக்கு இப்போ டீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அக்கா வாண்டடா ஒரு கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அக்காவுக்கு நல்லாவே தெரியும் சும்மா யாருக்கும் பால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அக்கா டீம் எல்லாம் தான் பிளான் பண்ணி பண்ணதே, ஒருத்தருக்கு இத்தனை தடவை தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா டீம் தான் இதை பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதாவது கிச்சன் டீம் தான் பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நைட்டு பால் கேட்டால் தரமாட்டாங்க அப்படிங்கிறது அக்காவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அக்கா எனக்கு பால் வேணும்னு சொல்லி நிற்கிறாங்க. ஏன்னா அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா, நார்மலா ஒரு தலைவலி தான்ப்பா, சரி ஓகே, ஒரு சில பேருக்கு தலைவலி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும், ரொம்ப ஓவரா கூட வரலாம், அதுக்கு சுடுதண்ணி கூட குடிக்கலாம், பிளாக் டீ கூட குடிக்கலாம், என்ன வேணா குடிக்கலாம். பட் அக்கா அதை ஒரு ஸ்டெப்பு கூட கொண்டு போயிட்டு, நான் சாப்பிடல, எனக்கு கொஞ்சம் வாமிட்டிங்கா வருது, அதனால எனக்கு வந்து இப்போ பால் டீ குடிச்சாதான் எனக்கு சரியா வரும்னு சொல்லிட்டு அக்கா அங்க பால் மேட்டர்ல லாக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ பால் வேணும், பால் கொடுக்கலன்னா நான் பால் எடுத்து போட்டு குடிப்பேன்னு சொல்லிட்டு அக்கா வாண்டடங்க கண்டென்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க தான் எஃப்ஜே என்ன பண்றானா, பால்லாம் தர முடியாதுங்க, பாலை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே ரூல்ஸ் படி தான் கொடுத்துட்டு இருக்கோம், சும்மா உங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தர முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாலை எடுக்கிறதுக்கு தூண்டினது யாரு, நம்ம திவ்யா அவர்கள் தான். ஏன்னா திவ்யா என்ன சொன்னாங்க, நீ கொடுக்கலனா நான் எடுத்து போட்டு குடிப்பேன்னு சொன்னாங்க. அதனால மட்டுமே எஃப்ஜே வேகமா நடந்து போயிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாலை எடுக்கிறான். ஓகேவா? எடுத்துட்டு என்ன பண்ணிடுறான், நேரா கொண்டு கிச்சன் டீம்ட்ட கொடுத்துறான். தெளிவா கேட்டுக்கணும், வெளியே இருக்க கிச்சன் டீம்ட்ட கொண்டு கொடுக்குறான். சபரி அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க தான் கிச்சன் டீம் கூட. ஓகேவா? அவங்களும் கிச்சன் டீம்ல இருக்க ஆட்கள் தான். அப்ப அங்க கொண்டு பாலை கொடுத்துறான். கொடுத்துட்டு அவன் பாட்டு உட்கார்ந்துறான். உட்கார்ந்தோடனே இங்க திவ்யா என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு கண்டென்ட்டா மாத்தி, ஏன்டா ஒரு கிளாஸ் பால் தான்டா, ஒரு கிளாஸ் பால் தான்டா, ஒரு கிளாஸ் பால் தர மாட்டீங்களாடா, ஏன்டா இப்படி பண்றீங்க, இந்த வீட்டுக்குள்ள நான் எத்தனை பேருக்கு பால் கொடுத்துருக்கேன் தெரியுமாடான்னு சொல்லிட்டு அந்த பால் மேட்டரை பிடிச்சு வச்சு லாக் பண்ணி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில சாண்ட்ரா இருக்காங்க தெரியுமா, மட்டமான ஒரு வேலையை பார்த்தாங்க ப்ரோ. இங்க திவ்யா வந்து பால் கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு பால் வேணும், நீ கொடுக்கலனாலும் நான் எடுத்து குடிப்பேன்னு சொல்லிட்டு திவ்யா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து விஜய் பார்வதி விக்ரம பத்தி நம்ம சாண்ட்ரா கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்பதான் அந்த சண்டை போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல சாண்ட்ரா டக்குன்னு எஃப்ஜே பார்த்து, இது ரொம்ப சீப்பான ஒரு வேலை, ஏன் இப்படி சீப்பா ஒரு வேலையை பாக்குறீங்க, இது ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த சீப் வார்த்தை யூஸ் பண்றாங்க ப்ரோ. இதுக்கு எடுத்தாலும் யார் என்ன பண்ணாலும் இந்த வீட்டுக்குள்ள சீப், உடனே சீப், யார் என்ன பண்ணாலும் உடனே சீப், இவங்க மட்டும் தான் ரொம்ப நேர்மையான ஆளு, இவங்க மட்டும் தான் ரொம்ப நல்லவங்க, மத்த எல்லாருமே சீப், எதுக்கு எடுத்தாலும் சீப். அப்ப அந்த இடத்துல எஃப்ஜே போட்டு பொளந்துட்டான். உன்னோட சீப் இல்லமா, உன்னோட சீப் இல்ல, நீ வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து என்னென்ன பண்ணிட்டு எனக்கு தெரியும், உன்னை விட சீப்பிங்க யாரும் கிடையாது, கிளம்புன்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு ஒரு சாணி அடி கொடுத்து அனுப்பிவிட்டான். சாண்ட்ரா உட்காந்து ஒரு முக்கில் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க, நான் சீப்பா, நான் என்ன சீப்பா பண்ணேன் சொல்லு, நான் என்ன சீப்பா பண்ணேன் சொல்லுன்னு சொல்லிட்டு அக்கா உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. எஃப்ஜே சிம்பிளா முடிச்சான், நீ சீப்பு தான் போ, முத நாள்ல இருந்து என்னென்ன பண்ணிட்டு எனக்கு தெரியும், நீ ரொம்ப சீப்பா இருந்துட்டு அடுத்தால சீப்புன்னு சொல்லாத, கிளம்புன்னு சொல்லி அடிச்சு போட்டு போயிட்டான். ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் இங்க கேட்கணும் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. லாஸ்ட் வீக் சேம் இதே மாதிரி பிரஸ்ட் மேட்டர் எடுத்தாங்க, பிரஸ்ட் மேட்டர்லயுமே சேம் இதே ஆட்கள் தான் கண்டென்ட் பண்ணி கத்திட்டு இருந்தாங்க, உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் ஆப்போசிட்லயும் கத்துனாங்க. அது மட்டும் இல்லாம வார்த்தைகளும் விட்டாங்க, போன வாரமும் வார்த்தைகள் விட்டாங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எப்ப அந்த குடும்பம் இருக்குது, தரமான குடும்பம் ப்ரோ, என்னென்ன வார்த்தைகள் பேசக்கூடாதோ எல்லா வார்த்தைகளும் பேசுறாங்க. ஆனா இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு வெளியே உட்காந்து ஒரு சில தற்கொலைகள் கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாம் கரெக்ட், ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க விடுற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க ப்ரோ, லைவ்ல அப்புறம் தெரியும். அப்ப இந்த இடத்துல திவ்யா வாண்டடா எனக்கு பால் வேணும், பால் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. இங்க சாண்ட்ரா எப்பவும் போல தனி உலகத்துல உட்கார்ந்து இருந்து, இதுக்கெல்லாம் கனிதான் காரணம், இதுக்கெல்லாம் விக்ரம் தான் காரணம், அவ தான் இப்படி பண்ணிட்டா, அவ தான் பாலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அவ தான் பாலை ஆட்டையை போட்டு வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கனியை வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கனியை வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்குள்ள கண்டென்ட் வேணுங்கன்னா உருவாக்கிட்டே இருக்காங்க. பால் தர மாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு எமர்ஜென்சி கூட பால் தர மாட்டீங்களா, ஒரு எமர்ஜென்சி கூட பால் தர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தலைவலியை அக்கா எமர்ஜென்சி கொண்டு போயிட்டாங்க. தலைவலி எமர்ஜென்சியா கைஸ்? தலைவலி இப்போ நார்மலாக தூங்கலனாலோ இல்லை அதிகமாக வேலை பார்த்தாலோ வர்ற ஒரு விஷயம் தான், அது என்ன எமர்ஜென்சியா?
எனக்கு புரியல. இப்ப எமர்ஜென்சின்னு கொண்டு வந்துட்டா அது ஏதோ பெரிய விஷயம் ஆயிரும்ல. இப்ப நார்மலா தலைவலிங்க காப்பி தாங்கன்னா அது நார்மலா போயிடும். எமர்ஜென்சி உடம்பு சரியில்லை அப்படின்னு கொண்டு வந்தா ஐயோ பாவம் அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, ஐயோ ஏதோ எமர்ஜென்சி ஆப்பான்னு சொல்லிட்டு போயிடும்ல. அதனால இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவா அந்த 3 வைல்ட் கார்டு கேம் விளையாடுறாங்க ப்ரோ, ரொம்ப தெளிவா. ஸோ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எஃப்ஜே விட்டுட்டான், பால் தர முடியாது, நீங்க போட்ட ரூல் தான், அந்த ரூலை மீறி என்னால கொடுக்க முடியாது, ஓகேவா, வேணா பிளாக் டீ போட்டு குடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லிட்டான். சொன்னாலே இவங்க பிளாக் டீ குடிக்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எதையும் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாண்டடா அங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த கண்டென்ட்டை மூவ் பண்றாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டென்ட்டை மூவ் பண்ணும்போது தான் இங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆகுது. ஏன்னா விஜய் பார்வதி அவ்வளவு நேரம் இங்க இருந்து இந்த டீம் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அப்படித்தான் பண்றான் இவன், இப்படித்தான் பண்றான், எஃப்ஜே எப்படி பண்றான், விடுங்க பார்த்துக்கலாம், எல்லாருமே இப்படித்தான் பண்ணுவாங்க, வாரம் என்ன போட்டு இப்படிதான் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க ஏத்தி விட்டுட்டு நேரா வெளியே போயிட்டு கனி, எஃப்ஜே, சபரி இவங்க கிட்டலாம் உட்காந்து ஏன்டா பால் கொடுத்துருக்கலாம்டா, இப்படி பண்ணிருக்கலாம்டான்னு சொல்லிட்டு அங்க மெதுவா பேசுறாங்க. அங்க மெதுவா பேசி அங்க என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு வந்து நேரா இங்க வந்து கொட்டியாச்சு. இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கனி இப்படி சொல்றா, ரம்யா இப்படி சொல்றா, இவங்களாம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி இங்க கொட்ட ஆரம்பிச்சாச்சு. அப்ப அந்த இடத்துல திவ்யா என்ன பண்றாங்கன்னா, நான் கேட்க போறேன், இத்தனோண்டு பாலுக்கு இவ்வளவு பஞ்சாயத்தா, ஒரு பால் கூட கொடுக்க மாட்டாங்களா, நான் எத்தனை பேருக்கு பால் கொடுத்துருக்கேன் தெரியுமா, எப்ப கேட்டாலும் நான் வந்து ஒரு கிளாஸ் பால் கொடுப்பேன், எனக்கே எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்துல அந்த கண்டென்ட்டை கேட்க போறேன்னு நிக்கிறாங்க. ஏன்னா விஜய் பார்வதி அங்கிருந்து ஒரு கண்டென்ட் தூக்கிட்டு வந்திருக்காங்கல்ல, சில பல இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்காங்க, ரம்யா இப்படி சொன்னா கனி இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு அதை திவ்யா கேட்க போறேன்னு சொன்னோன்னே விஜய் பாருக்கு பயம் வந்துட்டு, ஆஹா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு விஜய் பாரு அதை கேட்காத, நான் வந்து சொன்னதை மட்டும் நீ மனசுக்குள்ள வச்சுக்கோ, கேட்காத, மனசுக்குள்ள வச்சு நீ ஒரு கேம் விளாடுன்னு சொல்லிட்டு இவங்க கண்டென்ட்டை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. இந்த பால் மேட்டரை பிடிச்சாச்சு, போன வாரம் பிரஷ் மேட்ரு, இந்த வாரம் பால் மேட்ரு, இந்த பால் மேட்டரை பிடிச்சி வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு ப்ரோ, அந்த கண்டென்ட் போயிட்டே இருக்கு, வீட்டுக்குள்ள உட்காந்து உளறிக்கிட்டே இருக்காங்க, பால் தரல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பால் குடுக்கையும் ரெடி ஆயிட்டாங்க. சபரி வந்து அங்க அப்படி இப்படின்னு பேசி, சபரி சுபிக்ஷா எல்லாம் வந்து பால் சரிப்பா நான் போட்டு தரேன்ப்பா, நான் பேசிட்டேன்ப்பா, நான் தான் கிச்சன் டீம் சொல்லி நான் பால் தாரேன்னு சொல்லி வந்தா அந்த இடத்துல திவ்யா எனக்கு பால் வேணாம்னு நிற்கிறாங்க. இப்படி அந்த இடத்துல திவ்யா எனக்கு பால் வேணாம்னு நிற்கிறாங்க. ஸோ இங்க உங்களுக்கு புரிஞ்சுட்டா, இவங்க வாண்டடா கண்டென்ட் பண்றாங்க. ஸோ நீங்க சொல்லலாம் இல்ல ப்ரோ அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க ப்ரோ அப்படின்னு. என்ன ஹர்ட் எனக்கு புரியல. எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நீங்க தான் போயிட்டு ஒரு மாதிரி எல்லை மீறி பேசுறீங்க, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நீங்க தான் ஒரு மாதிரி ரூடா பேசுறீங்க, நீ குடுக்கலனாலும் நான் எடுத்து போட்டு குடிப்பேன்னு சொல்லிட்டு அவன் தூக்கி கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். இதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க எடுத்து குடிச்சா அவன் யார்கிட்ட போய் பதில் சொல்லுவான், அவன் தான் கேப்டனு, வீட்டில் உள்ள எல்லாரும் போய் அவங்க கிட்ட போயிட்டு பால் எங்கப்பான்னு கேட்டா அவன் தான் மாட்டிப்பான். அப்படி இருக்கும் அவனுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்ப்பா. இதுல எனக்கு தெரிஞ்சு திவ்யாவும் சாண்ட்ராவும் ரொம்ப பக்காவா மூவ் பண்றாங்க ப்ரோ, சத்தியமா சொல்றேன், ரொம்ப பக்காவா ரொம்ப தெளிவா மூவ் பண்றாங்க. இதுல ரொம்ப நேரம் அப்படி போயிட்டே இருந்துச்சு, இவங்க போவே மாட்டேன், இவங்க வந்து முடியாது, எங்களுக்கு பால் வேணாம், ஆனால் இப்படி பண்ணுவீங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உடம்பு சரியில்லை ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா சாட்டர்டே சண்டேல சேதன்னு எஃப்ஜே பிடிச்சி போட்டு அடிக்கணுமா, எஃப்ஜே பிடிச்சி போட்டு உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு பால் கொடுக்கலையா, உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு சொத்தோட டீ கொடுக்காம விட்டீங்களேன்னு சொல்லிட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா அப்பா நான் வந்து தனி படத்தை தான் சொல்லுவேன், தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அதை விட மோசமா ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் கனி, ஒரு பால் பாக்கெட்டை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா, கனி தான் தூக்கிட்டு வர சொன்னான், காப்பி கொடுக்கலையா, கனி தான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா, இவங்க ஏதோ மயக்கம் போட்டாங்களாம், கனி தான் மயக்கம் போட சொல்லியிருப்பா, எல்லாத்துக்கும் கனி. சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மென்டலி ஏதோ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நினைக்கிறேன் கனியால, எதுக்கு எடுத்தாலும் கனின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் அந்த ஒரு பால் மேட்டரை வச்சு இவங்க நைட்டு பெரிய கான்டென்ட்டே உருவாக்கி வீட்டுக்குள்ள கடந்து சும்மா கத்திட்டு இருக்காங்க, பால் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்டரை கண்டிப்பா சேதனை சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா அட்ரஸ் பண்ணப்படும். பட் அங்கே எஃப்ஜே வந்து பக்காவா அவனுக்கான பாயிண்ட்டை தூக்கி வச்சிருவான், பக்காவா அவனுக்கான பாயிண்ட்டை தூக்கி வைக்கும் போது கண்டிப்பா இவங்க தான் மாட்டுவாங்க. பட் எனக்கு என்னன்னா, வேணும்னு சொல்லி தான் நீங்க வந்து மெடிக்கல் ரூம் போற மாதிரி போனீங்க, போயிட்டு வந்துட்டு உண்மையாவே உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டீங்க தெரியுமா. இந்த ஆக்டிங்க்கு உங்களுக்கான மதிப்பெண்கள் எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சண்டை இன்னும் விறுவிறுன்னு போயிட்டு தான் இருக்கு, நான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் காய்ஸ், மணி 2:30 தாண்டி போயிட்டு இருக்கு, மணி 3 ஆக போகுது, சண்டை இன்னும் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த சண்டையை பார்க்கும்போது பக்காவா இவங்க ஒரு டிராமா பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, இல்ல ப்ரோ உண்மையாவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ அதனால கேட்குறாங்க ப்ரோ, உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ரூல்ஸ்லாம் இருக்கக்கூடாதுல்ல ப்ரோ நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாதுல்ல ப்ரோ அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.